அன்பானவர்களே, இயேசு ரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 53ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். பாருங்க, ஆண்டவருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க ஆண்டவர் என்ன பண்றாரா, பரலோகத்திலிருந்து மனுபுத்திரை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இப்ப இன்னைக்கு எதையோ தேடுறோம், எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, தேடி தேடி மனுஷங்களை தேடுறாங்க. இங்க போனா இந்த காரியம் நடக்குமா, அங்க போனா அந்த பாவம் தீருமா அப்படின்லாம் சொல்லி எங்கெங்கயோ போறாங்க. ஆனா ஆண்டவர் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார். என்ன அப்படின்னா, நான் தான் உங்களை படைச்சேன், உங்களை படைச்சதே யாருன்னு தெரியாம, உங்களை உருவாக்கினது யாருன்னு தெரியாம இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க, எங்கெங்கயோ எதையோ தேடி போறாங்க. ஆனா தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் இந்த பூமியில இருக்கானா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாராம், பரலோகத்திலிருந்து மனுபுத்திரை அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவரை தேடுகிறீர்களா, இல்ல ஆண்டவர் படைத்ததையே தேடிக்கொண்டு உங்களை படைத்த தேவனை விட்டு விடுகிறீர்களா? இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, எனக்கு அந்த வேலை இருக்கு, எனக்கு இந்த கொஞ்சம் வேலை இருக்கு, இதை தேடி தேடி காசை தேடுறதுக்கு, பணம் எல்லாம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு, சொத்து தேடுறாங்க, எல்லாம் தேடுறாங்க, எல்லாம் தேடி ஆனா கடைசியா அதெல்லாம் படைச்ச தேவன், அதெல்லாம் நம்ம இவ்வளோ பலனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, ஆண்டவர் இவ்வளவு நமக்கு நல்ல பலனை கொடுத்ததுனாலதான் நம்ம ஓடி ஓடி உழைக்கிறோம். உழைக்கிறதுக்கு தயங்க மாட்டேங்கிறோம், யாரோ ஒருத்தரை தேடுறதுக்கு தயங்க மாட்டேங்கிறோம். ஆனா ஆண்டவரை தேடுகிறோமா, இதுக்கெல்லாம் பலன் தந்த தேவனை தேடுகிறீர்களா என்று ஆண்டவர் பார்க்கிறார். இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளே நாம் வர வேண்டும். ஆண்டவர் உங்களிடத்திலே என்னை தேடுகிற, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறார். நீங்கள் உணர்வுள்ள இருதயத்தோடு தேவனை தேடுகிறீர்களா? நீங்கள் உணர்வுள்ள கர்த்தர் இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் என்ற அந்த நன்றி உணர்வு உங்களுக்குள்ள இருக்கிறதா? தேவன் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றி சொல்லி, நன்றி உள்ள உணர்வோடு நீங்கள் தேவனை தேட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு பல பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரன்ட்ட போனா நம்மளுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா, இந்த ஊழியக்காரமாட்ட போனா நம்மளுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார்களே தவிர உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு செய்யக்கூடிய தேவனை தேட ஜனங்கள் இன்றைக்கு மறந்து போனார்கள். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் தேவனை தேட வேண்டும். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா கேள்விகளுக்கும் பதில் அவர்தான். இன்றைக்கு தேவனை தேட ஒரு தீர்மானம் எடுங்க. மனுஷங்களை தேடி 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 இன்னைக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியல, எவ்வளவோ காணிக்க கொடுத்தேன், எவ்வளவோ தசம்பாவம் கொடுத்தேன், எவ்வளவோ செஞ்சுட்டேன், அந்த ஊழியக்காரர் சொன்னதை கேட்டேன், இந்த ஊழியக்காரர் சொன்னதை கேட்டேன், எல்லாம் செஞ்சீங்க. ஆனா நீங்க கொஞ்ச நேரமாவது தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து தேவனை தேடக்கூடியவர்களா இருக்கிறீர்களா? இதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். நான் படைச்ச என் ஜனங்கள் என்னை தேட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைப்பதில் என்ன தவறு இருக்கிறது? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்களாக நாம் இருப்போமா? ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க ஆண்டவரே, நீர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை நீர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர் தகப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இன்றைக்கு ஜனங்கள் எதையோ தேடி போகிறார்கள், யார் யாரையோ நாடி செல்கிறார்கள். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர தகப்பனே. ஆனால் நீரோ உம்மை தேட வேண்டும் என்று சொல்லி நீர் எதிர்பார்க்கிறீர் ராஜா. ஆண்டவரே, நீர் படைத்த ஜனங்கள் உம்மை தேட வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறீர். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்த்து கொண்டிருக்கிறீர் தகப்பனே. இன்றைக்கு உம்முடைய ஜனங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் அமரட்டும், உம்மை தேடட்டும் தகப்பனே. உம்முடைய ஜனங்களுக்கு நீர் உதவி செய்வீராக ராஜா. நீர் அனுகிரகம் பண்ணும்படியாய் உம்மை தேடுகிற ஜனங்களாக தகப்பனே நீர் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல இருதயத்தை கொடுத்து உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்மை தேட உதவி செய்யுங்க. உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்து உயர்த்துங்க. இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, தேவனை தேடுங்கள், கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். God bless you.